எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணி பிளான் சேனல். போன வீடியோவில் நம்ம ஆப்ஷன் மணினஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அதாவது என் தி மணி கால்னா என்ன, அட் தி மணினா என்ன, அவுட் ஆஃப் மணினா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம ஆப்ஷன் க்ரீக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஆப்ஷன் க்ரீக்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரைஸை டிசைட் பண்ணுற ஒரு 5 ஃபேக்டரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா, காமா, வேகா, தீட்டா, ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஃபேக்டர். ஓகேங்களா? இந்த 5 ஃபேக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற ஆப்ஷனோட ப்ரீமியத்தை டிசைட் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக நம்ம எதை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா டெல்டா, வேகா அண்ட் தீட்டா மட்டும் பார்ப்போம். இதில் இந்த ரோ அப்படிங்கிறது இது நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேங்களா? அதாவது 91 டே ட்ரெஷரி பில்லோட இன்ட்ரெஸ்ட் ரேட். அது கவர்மெண்ட் வந்து டைம் டு டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அது அப்போதைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதை வச்சு நம்ம அதை மெஷர் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, அதை விட்டுருவோம். ஓகேங்களா? அது முக்கியம் கிடையாது நமக்கு. அதே மாதிரி இந்த காமா அப்படிங்கிறதும் நமக்கு பெருசாக தேவைப்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா காமாங்கிறது டெல்டாவோட சேஞ்சை மெஷர் பண்ணுறது தான். அதாவது டெல்டா வந்து எத்தனை பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் காமா. ஸோ இதை ரெண்டையும் நம்ம பெருசாக கேர் பண்ணிக்க வேண்டாம். நம்ம மேஜராக பார்க்க போகிறது டெல்டானா என்னன்னு பார்ப்போம், வேகானா என்ன, தீட்டானா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்டாவை பற்றி பார்ப்போம். டெல்டாவில் கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளஸில் இருக்கும் டெல்டா. ஓகேங்களா? அதாவது அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா 0லேருந்து +1 வரைக்கும் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி புட் ஆப்ஷன் பொறுத்தவரையும் நெகட்டிவ் டெல்டா அப்படின்னா 0லேருந்து -1 வரைக்கும் அதை மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது எப்படி மெஷர் பண்ணுவாங்க நீங்கள் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் இதை பற்றி பேசும்போது உங்களுக்கு டீட்டெயில் புரியும். ஓகேங்களா? எப்பயுமே வந்து இங்கே முதல்ல டெல்டா அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். டெல்டா அப்படிங்கிறது உங்கள் ஸ்பாட் ப்ரைஸில், ஓகே, இங்கே நம்ம 15,000 எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ 15,000 ஸ்பாட் ப்ரைஸில் ₹1 மூவ் ஆனால், ஓகே, ₹1 ப்ளஸ் ஆனால் உங்கள் ஆப்ஷன் வந்து எவ்வளோ வந்து ஏறணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் டெல்டா. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் வந்து ₹50 எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாட்டோட ₹1 ஆட் ஆனிச்சு அப்படின்னா உங்கள் ஆப்ஷனோட வேல்யூ எவ்வளோ ஏறும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் டெல்டா. ஓகேங்களா? சரி, இப்போ அதை பற்றி பார்ப்போம். எப்பயுமே வந்து அட் தி மணி டெல்டா, அதாவது இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்கிற, முதல்ல கால் ஆப்ஷன் பற்றி பேசுவோம். ஓகேங்களா? அப்புறம் புட் ஆப்ஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்பாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஸ்ட்ரைக் என்னென்னு பார்த்துருக்கோம், அட் தி மணின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போது அட் தி மணியோட டெல்டா எப்பயுமே வந்து 0.5ங்க. ஓகேங்களா? இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் உதாரணத்துக்கு இதோட வேல்யூ வந்து ₹50 இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது 15,000 கால் ஆப்ஷன் வந்து ₹50 இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகே, ஸ்பாட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம், 15,000 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, அதோட டெல்டா வேல்யூ 0.5 சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்பாட்டில் வந்து ₹1 ஏறுது அப்படின்னா உங்களுக்கு இங்கே 50 காசு ஏறி இருக்கும். புரியுதுங்களா? அதாவது 15,001 ஸ்பாட் ரேட் வந்தது அப்படின்னா உங்கள் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து ₹50 காசு இருக்கும். திரும்பியும் ₹1 ஏறுனா ₹51 இருக்கும். திரும்பியும் ₹1 ஏறுனா ₹51 காசு இருக்கும். இப்போ புரியுதுங்களா டெல்டானா? அதாவது உங்கள் ஸ்பாட்டில் வந்து ஒவ்வொரு ரூபா சேஞ்ச் ஆக உங்களுக்கு 0.5 டெல்டாங்கிறதுனால இங்கே 50 காசாக ஏறிட்டே வரும். புரியுதுங்களா? இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் மணி டெல்டா வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவுட் ஆஃப் மணி கால் வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஓகே, மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுருப்பாங்க. மார்க்கெட் வந்து கண்டமேனிக்கு ஏறிட்டுருக்கும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி வச்சுருக்கிற ஆப்ஷனோட ப்ரைஸு சுத்தமாக ஏறி இருக்காது. உதாரணத்துக்கு ₹100 ப்ரைஸ் ஏறி இருக்கும், அதாவது மார்க்கெட் ஏறி இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்கினது ₹50 இருக்கிறது ₹60 தான், ஒரு ₹10 தான் ஏறி இருக்கும். நிறைய பேர் புரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஏன் இவ்வளோ மார்க்கெட் ஏறியும் நம்ம ப்ரைஸ் ஏறல அப்படின்னு காரணம் யோசிச்சிங்கன்னா அதுக்கு காரணம் இந்த டெல்டா தாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆப்ஷன் எடுத்துங்களேன், அதாவது அவுட் ஆஃப் மணி கால் இல்லைங்களா? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் மணி கால். ஓகேங்களா? புட் ஆப்ஷனை பொறுத்த வரையும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் மணி புட்டு. ஓகே, இப்போது நம்ம இந்த கால் எடுத்துக்குவோம். 15,200 கால் வந்து ஒரு ₹20 இருக்குன்னு வச்சுக்கோமே, அதை வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோமே. இப்போது ஸ்பாட் வந்து 15,000 இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகே, இதில் வந்து ₹1 ஆட் ஆகுது, ₹1 ஏறுது. அப்போது இதோட டெல்டா வேல்யூ எவ்வளவு, 0.20. ஓகே, அப்போது அங்கே ₹1 ஏறினா இங்கே ₹20 20 காசு இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே ₹5 ஏறினா தான், சாரி ஒரே நிமிஷங்க, அதாவது 15,000ல் ₹5 ஏறினா தான் இங்கே வந்து ₹21 வரும். அதாவது ₹1க்கு 20 காசு அப்படிங்கும்போது ₹5 ஏறினா ₹1 ஏறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ
இப்போ புரியுதுங்களா? இப்போது உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் மணி ஆப்ஷன்லாம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 15,200க்கு பதிலாக 15,500 இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அதோட டெல்டாலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. உதாரணத்துக்கு அதோட டெல்டா வந்து 0.1 அல்லது 0.08 இருக்கும்னு வச்சுங்களேன். 15,500 கால் வந்து வாங்கியிருக்கீங்கன்னு வைங்களேன். 0.08 தான் அதோட டெல்டா இருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ இண்டெக்ஸில் வந்து 10 ரூபா ஏறி இருந்தால் தான் இங்கே வந்து 80 காசு ஏறி இருக்கும். புரியுதுங்களா? 8 காசு டெல்டா வேல்யூ அப்படிங்கும்போது இண்டெக்ஸ் வந்து 10 ரூபா இருந்தால் தான் இங்கே 80 காசு ஏறி இருக்கும். அப்போது இண்டெக்ஸ் 100 ஏறினா தான் இங்கே 8 ரூபா ஏறும். இப்போ புரியுதுங்களா? ஏன் அவுட் ஆஃப் மணி கால்லாம் வாங்கினா ஏற மாட்டேங்குதுன்னு? ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற டெல்டா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேவா? நம்ம எந்த கால் ஆப்ஷனை வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே வந்து இந்தி மணி கால் வாங்குகிறோம்னு வச்சுங்களேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், வாங்கும்போது எப்பயுமே ஆப்ஷன் பையிங்காக இருந்தால் இந்தி மணி காலோ அல்லது இந்தி மணி புட்டோ வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான ரீசன் இதுதாங்க. இப்போது இதுவே இந்தி மணி கால் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 14,800 கால் எடுத்துக்குவோம். அது வந்து ஒரு 200 இருக்குன்னு வச்சுங்களேன். 200 வாங்கியிருக்கீங்கன்னு யோசிப்போம். இப்போ இது வந்து ஸ்பாட் வந்து ₹1 ஏறினா எவ்வளோங்க ஏறி இருக்கும்? 85 காசு ஏறி இருக்குங்க. ஓகே. அப்போ இங்கே 10 ரூபாய் ஏறினா 208 ரூபா வந்திருக்கும். 208 ரூபா 50 காசு. இப்போ புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஸ்பாட்டுக்கு ஈக்குவலாக வந்து ஆப்ஷன் ஏறுது. இங்கே 10 ரூபா ஏறுதுன்னா இங்கே 8,000 ஏறுது. ஓகே. அதனால தான் வந்து இந்தி மணி கால் வந்து வாங்கினீங்கன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷனுக்கு ஈக்குவலாக உங்கள் ஆப்ஷன் வந்து மூவ் ஆகும். அதாவது மார்க்கெட் ஏறுனா அது உங்களுக்கு குயிக்காக இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணும். அதை விட்டுட்டு அவுட் ஆஃப் மணி கால் ஆப்ஷனை வந்து வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? நீங்கள் வெயிட் பண்ண டைம் வேல்யூனால அதோட ப்ரீமியம் வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் வந்து புட் ஆப்ஷனுக்கு நெகட்டிவ் டெல்டா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன்? புட் ஆப்ஷனுக்கு நெகட்டிவ் டெல்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது என்ன நெகட்டிவ் டெல்டா அப்படின்னா, சேம் இதே கேஸை வந்து ஸ்பாட் வந்து 15,000 அர்தி மணி புட்டை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? எப்பயுமே ஸ்பாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிறது அர்தி மணி. காலாகட்டும் புட்டாகட்டும் ரெண்டுமே வந்து அர்தி மணி. ஓகேவா? இப்போ இந்த கேஸ் எதுனா மைனஸில் இருக்குது, -0.5. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? இது வந்து ஒரு 50 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. 15,000 இருக்குது ஸ்பாட்டு. ஓகே. இதில் ₹1 ஆட் ஆனால் இதில் எவ்வளவு ஏறுமா? இது புட் ஆப்ஷனுங்கிறது என்ன நம்ம சொல்லியிருக்கேன். புட் ஆப்ஷனுங்கிறது கீழே இறங்கினா தான் வந்து இது ஏறும். ஓகேங்களா? பட்டு மேலே போனால் இதோட வேல்யூ குறையும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். 15,000 15,001, அதாவது ₹1 ஏறுது. ஓகேவா? அப்போது இங்கே எவ்வளோ இறங்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ ₹1 இறங்கினா இங்கே ₹1 ஏறுனா இங்கே என்ன ஆகும்? -0.5. அப்போ இங்கே 50 காசு இறங்கியிருக்கும். அப்போ 49 ரூபா 50 காசு இருக்கும். இப்போ இங்கே 10 ரூபா ஏறிந்து அப்படின்னா இங்கே 5 ரூபா குறைஞ்சிருக்கும். இதோட வேல்யூ, புட்டோட வேல்யூ 45 ரூபா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ புட்டோட இப்போ புரியுதுங்களா? ஏன் வந்து மைனஸ் டெல்டான்னு சொல்கிறோம்? மார்க்கெட் ஏறுந்து அப்படின்னா புட்டோட வேல்யூ இறங்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதை வந்து சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடில் இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் எடுத்துக்குவோம். ஓகே. அதாவது அர்தி மணி கால், அர்தி மணி புட்டு ரெண்டையுமே எடுப்போம். ஓகே. இப்போது ஸ்பாட் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம்? 15,000 சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே. 15,000 வந்து ஸ்பாட் ப்ரைஸ்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேவா? 15,000 கால் வந்து ஒன்று, அதேமாதிரி 15,000 புட்டு. ஓகேங்களா? இது ரெண்டோட டெல்டா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து 0.5, இது வந்து -0.5. ஓகே. -0.5. ஓகே. அப்போது இங்கே 50 ரூபா வந்து கால் ஆப்ஷன் வாங்குறீங்க, இதை 50 ரூபா புட் ஆப்ஷன் வாங்குறீங்க. இப்போ வந்து இதில் ₹1 ஏறுதுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது 0.5னால இங்கே 50 காசு குறையும். இங்கே 50 காசு ஏறும். இங்கே 0.5னால கீழே புட்டு வந்து 50 காசு இறங்கும். ஸோ இப்போது 10 ரூபா ஏறி இருக்குது அப்படின்னா, அதாவது 15,010 வந்ததுன்னா இது வந்து 55 ரூபா இருக்கும். இது வந்து 5 ரூபா இறங்கியிருக்கும். ஓகேங்களா? அப்போ 45 ரூபா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அர்தி மணியோட காலும் போட்டும் ப்ரைஸ் வந்து இப்படி தான் ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு பதிலாக வேறு ஒரு பேரை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த பேருக்கு பதிலாக இந்த பேர் எடுத்துக்குவோம். ஓகே. இந்த பேர் எடுத்துக்குவோம். அதாவது 14,800 காலும் அந்த 14,200 புட்டு இது ரெண்டையும் 14,800 புட்டு இது ரெண்டையும் எடுத்துக்குவோம். ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்பாட் வந்து 15,000 இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகே. 14,800 கால்
14,800 புட்டு. ஓகேவா? இது எவ்வளோ டெல்டா இதுக்கு? 0.85. இதில் இதோட டெல்டா எவ்வளவு? -0.20. ஓகேங்களா? இதில் வந்து எவ்வளோ இருக்கும்? இது இந்தி மணி கால். ஓகேங்களா? எஸ்எஸ்எல் நான் பார்த்துருக்கேன், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கால் ஆப்ஷன் பொறுத்த வரையும் லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் இந்தி மணி கால். ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் இருக்கிறது இந்தி மணி கால். அப்போது அதோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு 200 இருக்குன்னு வச்சுக்கோமே. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது அவுட் ஆஃப் மணி புட்டு. ஓகேவா? அது ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்கும், ஒரு 20 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போது இங்கே ஒரு 10 ரூபாய் ஏறி இருக்குது அப்படின்னா, ஓகே, 15,000லேருந்து 10 போயிருக்கணும் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? ₹1 85 காசு. அப்படிங்கும்போது ₹1 85 காசு ஏறும்போது 10 ரூபாய்க்கு 8 ரூபா 50 காசு ஏறி இருக்கும். உங்கள் ரேட்டு ₹208.50 இருக்கும். ஓகே, இங்கே எவ்வளோ இறங்கியிருக்கும்? 0.20னா 5 ரூபாய்க்கு ₹1 இறங்கியிருக்கும். அப்போது 10 ரூபாய்க்கு இங்கே 2 ரூபாய் இறங்கியிருக்கும். உங்கள் புட் ஆப்ஷன் 10 ரூபாய் இங்கே ஏறி இருக்கும்போது 2 ரூபாய் இறங்கி 18 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ புரியுதுங்களா டெல்டா பற்றி? டெல்டாங்கிறது எங்கே போய் செக் பண்ணலாம்? இப்போ டெல்டா வந்து நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிறதுலாம் ஒரு அசம்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எப்பயுமே அட் மணிங்கிறது 0.5 தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? அட் மணியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே 0.5 டெல்டா தாங்க. ஓகே, ஒரே நிமிஷம். எப்பயுமே ஸ்பாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற அட் மணி ஸ்ட்ரைக் எப்பயுமே வந்து 0.5 டெல்டா தான். ஆனால் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற அவுட் ஆஃப் மணி கால் அண்டு புட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா வந்து நீங்கள் செக் பண்ணலாம். இதுக்கு நிறைய வந்து ஃப்ரீ ஆப்லாம் இருக்குது. நீங்கள் குவான்ஸ் ஆப் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஜீரோதாவோட சென்சிபிளில் நீங்கள் செக் பண்ணலாம். ஆப்ஷன் கிரீக்ஸ் செக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கன்னாவே வரும். ஈவன் எடல்வைஸோட ட்ரேடர் ஆப் கூட அதில் கூட உங்களுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அதில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது இப்போ 14,100 அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ மார்க்கெட்டில் வந்து 14,750 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இல்லைங்களா? நேற்று க்ளோசிங் வந்து 14,750 வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸ்பாட்டு. ஓகேங்களா? அப்போது நீங்கள் 14,800க்கான காலுக்கான டெல்டா வேல்யூ பார்க்கணும்னா நீங்கள் அந்த ஆப்பில் போய் செக் பண்ணிங்கன்னா அந்த டெல்டா வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் நெட்டில் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். எப்பயுமே வந்து இந்தி மணியில் இருக்கிற டெல்டா கால் ஆப்ஷன், ஓகேவா, அதே மாதிரி இந்தி மணியில் இருக்கிற புட் ஆப்ஷன், ஓகே, இதில் தான் வந்து டெல்டா அதிகம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து குயிக்காக வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா பையிங்கிறது நம்ம வந்து எப்போ வாங்க போகிறோம்? ஒரு சர்டைன் லெவலில் தான். அதாவது உங்களுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது, மேலே போக போகுது அப்படின்னா தான் நம்ம கால் வாங்க போகிறோம். ஓகே, இல்லைனா ஒரு சர்டன் லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வருது, மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே ஆகுது, கீழே இறங்க போகுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம புட்டு வாங்க போகிறோம். ஓகே, அப்போ வாங்கும்போது இந்த மாதிரி அவுட் ஆஃப் மணி கால்லாம் வாங்காமல் இந்தி மணி காலோ அல்லது இறங்கும்போது இந்தி மணி புட்டோ வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இந்த வீடியோவில் நம்ம டெல்டா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேகா அண்டு தீட்டா, ஓகேங்களா, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நன்றி.